வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 28, கார்த்திகை 13. பின்னோக்கி நகர்ந்து முன்னோக்கி நகரப்போகும் வங்கக்கடல் நிகழ்வு. அடுத்த 12 மணி நேரங்களில் மீண்டும் வானிலையில் மாற்றங்கள், காற்றுடன் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் ஸ்ரீ அண்ணாதுரை. இன்று அதிகாலை 5 மணி அளவிலான வானிலை அமைவின்படி வங்கக்கடல் நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போதைய நிலையில் முல்லைத்தீவில் இருந்து சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவிலும், கோடியக்கரையில் இருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும், அதாவது தென்கிழக்கில் சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்கால் பகுதியில் இருந்து சுமார் 370 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் நிகழ்வானது நீடிக்கிறது. இது மேலும் சற்று பின்னோக்கி நகரக்கூடும், அதாவது கிழக்கு நோக்கி நகரக்கூடும். இன்று பிற்பகல் வரை இந்த நகர்வுகள் அமைய, பிற்பகலுக்கு மேல் இது, அதாவது இன்று பிற்பகல் தொடங்கிய இந்த நிகழ்வானது மீண்டும் முன்னோக்கி நகர தொடங்கும். நகரும் வேகம், பின்னோக்கி நகரக்கூடிய வேகம் வெகுவாக குறைந்தே காணப்படுகிறது. எனவே 12 மணி நேரங்களில் அது 3 முதல் 4 கிலோமீட்டர் என்ற அளவிலான நகர்வு வேகத்துடன் பின்னோக்கி நகர்ந்து, முன்னோக்கி நகரக்கூடிய வேகம் 9 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நிலையில் இந்த நிகழ்வானது முன்னோக்கி வேகமாக நகர, மழைப்பொழிவு இன்று பிற்பகல் வாக்கிலேயே கடலோர பகுதிகளில் ஏற்பட தொடங்கும். இது இந்த நிகழ்வானது வரக்கூடிய அதாவது இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் அடுத்த 12 மணி நேரங்களில் இந்த நிகழ்வானது, அல்லது 24 மணி நேரங்களில் இந்த நிகழ்வானது 12 முதல் 24 மணி நேரங்களில், ஏன்னா இதனுடைய நகரும் வேகம் கூடலாம் குறையலாம், அதை அந்த அளவை மிக துல்லியமாக கணக்கிட இயலவில்லை. அந்த வகையில் இந்த நிகழ்வானது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் 12 முதல் 24 மணி நேரங்களில் யாழ்ப்பாணம், கோடியக்கரை இந்த பகுதியில் சார்ந்த வங்கக்கடல் பகுதிக்கு வந்தமையக்கூடும். எனவே நாம் அதிகபட்சமாக 24 மணி நேரங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் என எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் நாளை அதிகாலை வாக்கில் இது முல்லைத்தீவு, கோடியக்கரை பகுதியில் வந்தமைந்து காற்றுடன் மழைப்பொழிவை துவக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்றுடன் என்றால் 50 முதல் 60 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் கடலோர பகுதிகளிலையும், உள்பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர், அதாவது கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் வீசக்கூடிய காற்றுடன் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். கனமழை, மிக கனமழை, அதிகனமழை. இந்த சுற்று தற்போதைய நிலையில் இது பின்னோக்கி நகர்ந்து கிழக்கு காற்றை வலுவாக உள்ளிருத்து வருகிறது. கிழக்கு காற்றை வலுவாக, அதாவது தென்சீனக்கடல் பகுதியில் இருந்து கிழக்கு காற்றை வலுவாக உள்ளிருத்து தற்போதைய நிலையில் பின்னோக்கி நகர்ந்து முன்னோக்கி வருகிறது. எனவே மழைப்பொழிவு நாம் முன்னர் எதிர்பார்த்ததை விட, அப்போது நேற்றைய நிலையில் மழைப்பொழிவு தீவிரமடையவிட்டாலும் தற்போதைய நிலையில் இது வலுவான கிழக்கு காற்றுடன் உள்நுழைகிறது. எனவே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த நிலையில் அடுத்து இது சுற்று முடிவடைந்த நிலை, அதாவது இந்த சுழற்சி தற்போதைய நிலையில் மழைப்பொழிவை விலக்கி இருக்கிறது. அடுத்த நிலையில் துவக்கக்கூடிய நிலையில் தீவிர மழைப்பொழிவாக கடலோர மாவட்டங்களுக்கு ஏற்படக்கூடும். இந்த நிலை நாளை அடுத்த 24 மணி நேரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் முதலே கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் தோன்ற தொடங்கும். அடுத்த மாலை இரவு நேரங்களில் சற்று கூடுதல் மழைப்பொழிவு கடலோர பகுதிகளுக்கு உண்டு. இது நள்ளிரவு அதிகாலை வாக்கில் இந்த காற்றுடன் மழைப்பொழிவு ஏற்படலாம். 40 முதல் 50, அதிகபட்சமாக 60 என்ற அளவில் இந்த காற்றினுடைய வேகம் இருக்கும். மழைப்பொழிவும் தீவிரத்துடன் காணப்படும். சரி, இது நான் அடுத்த 24 மணி நேரங்கள், அதாவது நாளை காலை 29ஆம் தேதி இந்த நிகழ்வானது
கோடியக்கரை யாழ்ப்பாணம் சார்ந்த பகுதிகளை வந்தமைந்து அடுத்த கட்டமாக இதனுடைய நகர்வுகள் மேற்கு வடமேற்காக இருக்கும். நாம் முன்னர் எதிர்பார்த்த தொடக்க நிலையிலிருந்து நாம் எதிர்பார்த்த அந்த நகர்வுகளின்படி இந்த நிகழ்வானது நாகப்பட்டினத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்கள் சார்ந்தோ அல்லது கடலூர் மாவட்டம் சார்ந்தோ இது கரை கடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இருந்து சற்று வலுக்குறைந்து தாழ்வு மண்டலமாக கரை கடக்கவும் அல்லது அதிலிருந்தும் சற்று வலுக்குறைந்து ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்புகள் அடுத்த 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த 24 மணி நேரங்களுக்கு மேலும் எடுத்துக்கொள்ளக்கூடும், அதாவது கரை கடக்கும் நகர்வுகளுக்கு. எனவே நாம் எதிர்பார்ப்பது 30ஆம் தேதி பிற்பகல் வாக்கில் இந்த நிகழ்வானது இந்த நாகப்பட்டினம் புதுச்சேரி இடைப்பட்ட இந்த பகுதியை கரை கடக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிகழ்வினுடைய நகர்வுகளாக இன்றைய நிலையில் நாம் எதிர்பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இதுவே உறுதியான ஒரு நகர்வாகவும் இந்த நிகழ்வுகளுடைய நகர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நகர்வாகவும் இருக்கும். இந்த நகர்வுகளை தான் நம்ம தொடக்க நிலையிலிருந்து குறிப்பிட்டு வருகின்றோம். இது புயலாக மாறி கரை நெருங்க வாய்ப்புகள் இல்லை. சரி, மழைப்பொழிவு எப்போதிலிருந்து தொடங்கும் என்று கூறிவிட்டேன். இன்று பிற்பகல் தொடங்கிய கடலோர பகுதிகளில் தொடங்கும். எங்கு தொடங்கும் என பார்க்கும்போது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகள், இந்த பகுதிகள் சார்ந்த கடலோர பகுதிகளில் இந்த பிற்பகல் வாக்கில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடலோர பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்குது. கிழக்கு கடலோர பகுதிகளில் ஒரு சில திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் சார்ந்த தெற்கு கடலோர பகுதிகளிலையும் அத்தகைய வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கக்கூடும். இன்று மாலை இரவு நேரத்தில் இன்னும் சற்று விரிவடையும். கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், பாண்டிச்சேரி பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் என இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக வடக்கு நோக்கிய கடலோர பகுதிகள் நோக்கி விரிவடையும். அதாவது செங்கல்பட்டு, அடுத்த நிலையில் சென்னை என்ற நிலையில் இது கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவை வலுவடை செய்யும். ஏன் அப்படின்னா, அந்த மழைப்பொழிவு தற்போது விலகியிருக்கு, ஏன் திரும்ப அந்த மழைப்பொழிவு வருது அப்படின்னு சொன்னால், மத்திய இந்திய பகுதிகளில் இருந்து இந்த சுழற்சி சற்று பின்னோக்கி நகர்ந்த காரணத்தினால் மத்திய இந்திய பகுதியில் இருந்து வறண்ட குளிர்ந்த காற்றானது தற்போது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மாவட்டங்களின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வழி சுழற்சி நோக்கி செல்கிறது. எனவே இந்த வறண்ட காற்றினுடைய இந்த வேகம்தான் தற்போது காற்று கடலோர பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் வீச தொடங்கியிருக்கு. எனவே இது ஏதோ புயல் வருகிறது என்ற அந்த அச்சம் வேண்டியதில்லை. தற்போதைய நிலையில் இந்த காற்றினுடைய நகர்வுகளே இந்த காற்றினுடைய 40 முதல் 50 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகரக்கூடிய வேகமே இந்த சூறை காற்றிற்கு, வடக்கில் இருந்து வரக்கூடிய இந்த காற்றிற்கு, தரைக்காற்று, சூறைக்காற்று அல்ல, தரைக்காற்றிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு இன்று நள்ளிரவு வாக்கில் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவை சற்று உள்நோக்கி நகர்த்தக்கூடும். அதே போல் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது, அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் மட்டுமல்லாது காரைக்கால் பகுதிகள், பாண்டிச்சேரி பகுதிகள் மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களிலும் இன்று நள்ளிரவு வாக்கில் கடலோர பகுதிகளில் தோன்றிய மழை, ஏற்படும் மழை உள்பகுதிகள் நோக்கி பரவலாகும். நள்ளிரவு வாக்கில் நாளை அதிகாலை இந்த மழைப்பொழிவு வலுவடையும். காற்றுடன் மழைப்பொழிவு வலுவடையும். காற்று அச்சம் தேவையில்லை. 40 முதல் 50, அதிகபட்சம் ஒரு சில கடலோர பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றோட மழை பெய்யலாம். இது சென்னை வரை நாளை முற்பகல் வாக்கில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளில் மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் விழுப்புரம், இதர தெற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்களில் நாளை முற்பகல் வாக்கில் கனமழை முதல் மிக கனமழை, கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அரியலூர் இந்த மாவட்டம் சார்ந்தும், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மேற்கு கிழக்கு பகுதிகளிலேயும் அதிக கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். மேலும் இந்த நிகழ்வு மேலும் கரை நெருங்க
மேலும் கரை நெருங்க இது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை பரவலாக்க செய்யும். சற்று கனமழை பொழிவாக இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடும். மேலும் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளுக்கும் நாளை பிற்பகல் வாக்கில் மழைப்பொழிவு வலுவடையும். அதே போல கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் நாளை பிற்பகல் வாக்கில் மழை விரிவாகும், வலுவடைந்து விரிவாகும். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளில் நாளை பிற்பகல் முதல் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், இங்கே சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் நாளை பிற்பகல் முதல் மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் நாளை பிற்பகல் முதல் தீவிர மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நிகழ்வு கரை கடக்கும் நேர்வில் இது, அதாவது 29ஆம் தேதி முழுவதுமே இந்த மழை வாய்ப்புகள் இவ்வளவு தூரத்திற்கு பரவலாகி நீடிக்கக்கூடும். உள்பகுதிகளிலையும், அதாவது நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த பகுதிகளிலையும், அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் மழை பரவலாவதோடு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் மழை நீடிப்பதோடு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள் வரை மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்வு கரை கடக்கும் நிலையில் மழைப்பொழிவானது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் குறைந்திருந்த நிலையில் இந்த நிகழ்வானது தற்போதைய நகர்வில் இது புதுச்சேரிக்கும் அருகே கரை கடக்கலாம், அதாவது நாகப்பட்டினத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரை கடக்கலாம். இது இந்த நிகழ்வானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கரை கடந்தால் மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாக நல்ல மழைப்பொழிவு கிடைக்கக்கூடும். கோவை மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு எட்டக்கூடும். இது சற்று வடக்கில், அதாவது கடலூர் மாவட்டத்தில் கரை கடந்து வடக்கு உள் மாவட்டங்கள் வழி உள்ளுடையக்கூடிய நிலையில் மேற்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வடக்கு பகுதிகளில் மழைப்பொழிவு வலுவாக இருக்கும். ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர, நிலப்பகுதியில் நுழைந்து மேற்கு நோக்கி நகர மேற்கு காற்றை தென் மாவட்டங்கள் வழி உள்ளிருக்கக்கூடும். அந்நேரவில், அதாவது 30ஆம் தேதிக்கு பிறகு 1, 2 இந்த தேதிகளில் அல்லது 30ஆம் தேதியே மேற்கு காற்றை, அதாவது அரபிக்கடலில் இருந்து ஈரப்பதம் மிகுந்த மேற்கு தென்மேற்கு திசையில் இருந்து காற்றை, கிட்டத்தட்ட தென்மேற்கு காற்று என்ற அளவில் இந்த காற்றை மேற்கு மாவட்டங்கள் வழி இந்த சுழற்சி நோக்கி உள்ளிருக்கப்பட நீராவி மிகுந்த காற்று உள்ளே வர தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. விருதுநகர், மதுரை, தேனி, அதே போல தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. மழை குறைவு என்ற அளவில் இருப்பது குமரி மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு இந்த நிகழ்வு உள்நுழைந்து வெளியேறும் போது வாய்ப்புகள் குறையலாம். மற்றபடி தென் மாவட்டங்களில் அநேக பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கிறது நாம் எதிர்பார்த்தது தான். இது மத்திய, அதாவது இது கேரளாவினுடைய மத்திய பகுதிகளை ஒட்டி இந்த நிகழ்வு அமைந்து அது மேற்கு நோக்கி அல்லது வடமேற்காக நகரலாம். அந்த நிலையில் நாம் எதிர்பார்த்த மற்றொரு நிகழ்வு, அதே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து ஒரு காற்று சுழற்சியாக அல்லது ஒரு தாழ்வு பகுதியாக அது மேற்கு வடமேற்காக நகர்ந்து தென்னிலங்கையை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. அந்த வகையில் அந்த சுழற்சியானது தென்னிலங்கை அல்லது குமரிக்கடல் வரை நீடித்து தென் மாவட்டங்களில் அந்த மழைப்பொழிவு இல்லை என்ற அந்த குறையை நிச்சயமாக நிவர்த்தி செய்யும் என்று இந்த நேரத்தில் நான் அதை விரும்புகிறேன். ஏன்னா அந்த சுழற்சியானது தற்போதைய நிலையில் இந்த நிகழ்வு கரை கடக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது அந்த சுழற்சி இந்த, அதாவது வட இலங்கையை ஒட்டியோ அல்லது வடகடலோர மாவட்டங்கள் நோக்கியோ நகர்வதற்கான வாய்ப்புகள் குறைகிறது.
அந்த வகையில் அது குமரிக்கடல் நோக்கி பயணிக்கலாம். அவ்வாறு பயணிக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் அது சுழற்சியாக பயணித்தாலே போதும். வலுவான கிழக்கு வடகிழக்கு காற்றை உள்ளிருப்பதோடு கிழக்கு காற்றையும் அது தென் மாவட்டங்கள் நோக்கி வலுவாக குவிக்கக்கூடிய நிலையில் நல்ல மழைப்பொழிவிற்கு தென் கடைக்கோடி மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நல்ல மழைப்பொழிவும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலேயும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாதகமான சூழலும் டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வரக்கூடிய 3 முதல் 7ஆம் தேதி வரை அடுத்த சுற்றாக அமையும், அல்லது 8, 9 தேதிகள் வரை இந்த மழைப்பொழிவு நீடிக்கக்கூடும். இதுதான் நாம் இன்றைய நிலையில் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வாக இருக்கிறது. எனவே புயல் அச்சம் தேவையில்லை. காற்று வீசுவதை கண்டு அச்சம் தேவையில்லை. இது 40 முதல் 50 என்ற கிலோமீட்டர் அளவிலேயே தற்போது நீடிக்கிறது. சுழற்சி உள் நெருங்கக்கூடிய நிலையில் காற்றுடன் மழைப்பொழிவு ஏற்படுவது இயல்புதான். ஆனால் அது 50 முதல் 60 அதிகபட்சம், பெரும்பாலும் 40 முதல் 50 என்ற வேகத்தில் தான் அந்த காற்றுடன் மழைப்பொழிவு ஏற்படலாம். இதுதான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்கு. மேலும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.